வணக்கம் மாணவர்களே. மாகாண திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்ற இந்த காணொளி நிகழ்விலே பொருளியல் தொடர்பான இரண்டாவது அலகை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டாவது அலகு மிகவும் பிரதானமான அலகாக இருக்கின்றது. தரம் 12 மாணவர்களுக்கான தரம் 12 மாணவர்களினுடைய ஆரம்ப விடயமாக பொருளியலோர் அறிமுகம் இருந்திருக்கிறது. பொருளியலோர் அறிமுகம் அதனை தொடர்ந்து இரண்டாவது அலகு இந்த கேள்வி, நிரம்பல், நெகிழ்ச்சி மற்றும் சந்தை சமநிலை என்ற விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் கேள்வி தொழிற்பாடு தேர்ச்சி 2, தேர்ச்சி மட்டம் 2.1 என்ற அடிப்படையிலே நாங்கள் இப்போ கேள்வி தொழிற்பாட்டை பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, பொதுவாக தனிநபர்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பொருட்கள் சேவைகளுக்கு கேள்வியை ஏற்படுத்துகின்றனர். பொதுவாக மனிதன் உயிர் வாழ்வதற்காக பொருட்கள் சேவைகளுக்கு கேள்வியை ஏற்படுத்துகின்றான். பொருட்கள் சேவைகளுக்கு கேள்வியை ஏற்படுத்துகின்றான். இந்த கேள்வி என்ற விடயத்திலே வருகின்ற பொழுது முதலாவதாக தேவைகள் என்ற விடயத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும். தேவைகள் என்ற விடயம், தேவைகள் என்பது மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான விடயங்கள் தேவைகள் என கூறப்படுகின்றன. மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான விடயங்கள் தேவைகள் என கூறப்படுகின்றன. பாருங்க பிள்ளைகள், சரியான டெபினிஷன் நாங்கள் கூறப்படுகின்ற போது இந்த இன்வெர்டர் கமாக்களே கூறப்பட்டிருக்கின்றது. எனவே பிள்ளைகள், மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான அதிகுறைந்த வாழ்க்கை வசதிகள் தேவைகள் எனப்படுகிறது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான அதிகுறைந்த வாழ்க்கை வசதிகள், இதை ஞாபகப்படுத்திக் கொண்டால் வரைவிலக்கணம் ஞாபகமாக இருக்கும். எனவே தேவைகளை நாங்கள் வரையறைக்குட்பட்டதாக கருதுகிறது. தேவைகள் வரையறுக்கப்பட்டவை ஆகும். ஆனால் தேவைகள் என்பது கேள்வியில் இருந்து வேறுபட்டதாகும். தேவைகள் கேள்வியில் இருந்து வேறுபட்ட எண்ணக்கருவாக கூறப்படுகிறது. பாருங்கள் பிள்ளைகள், இப்பொழுது கேள்வியை ஏற்படுத்துவதில் பின்வரும் காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. தேவைகள் என்பது பார்த்தோம். இப்போது கேள்வி ஏற்படுத்துவதில் பின்வரும் காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. 1, கொள்வனவு செய்வதற்கான விருப்பம். 2, கொள்வனவு சக்தி. 3, கொள்வனவு செய்வதற்கான ஆயத்தம். இந்த மூன்று காரணிகளும் அமைந்த கேள்வி பயன்படு கேள்வி என கூறப்படுகிறது. இந்த மூன்று காரணிகளின் அடிப்படையில் அமைந்த கேள்வியினை பயன்படு கேள்வி என அழைப்பர். அப்ப பயன்படு கேள்வி என்பது இந்த மூன்று எண்ணக்கருக்களை முக்கியமாக கொண்டதாகும். அப்ப பார்த்தோம், கேள்வியில் தொடர்பான வரைவிலக்கணத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம். கேள்வி குறிப்பிட்ட காலப்பகுதியினுள் பொருளின் கேள்வியில் செல்வாக்கு செலுத்துகின்ற, குறிப்பிட்ட காலப்பகுதியில் பொருளின் கேள்வியில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளில் விலை தவிர்ந்த காரணிகள், விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள்
மாற்றமடையாதவை. இந்த ஏனைய காரணிகள் என்பது முக்கியமானது. விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாற்றமடையாத நிலையில் குறிப்பிட்ட பண்டத்தின் பல்வேறு விலைகளின் கீழ், குறிப்பிட்ட பண்டத்தினுடைய வெவ்வேறுபட்ட விலைகளின் கீழ் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறு தொகைகள் கேள்வி என அழைக்கப்படுகிறது. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், குறிப்பிட்ட கால பகுதியில் ஏனைய விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாற்றமடையாத நிலையில், விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாற்றமடையாத நிலையில் பல்வேறுபட்ட விலைகளின் கீழ் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறுபட்ட தொகைகள், பல்வேறு தொகைகள் கேள்வி என அழைக்கப்படுகிறது. அப்ப இதிலே முக்கியமான விடயங்கள், குறிப்பிட்ட கால பகுதியில் விலை தவிர்ந்த ஏனையவை மாறாதவை என இரண்டாவது எண்ணக்கரு, பண்டத்தினுடைய அதே குறிப்பிட்ட அந்த பொருளினுடைய வெவ்வேறுபட்ட விலைகள், வெவ்வேறுபட்ட தொகைகள் என்ற எண்ணக்கருக்கள் இங்கே முக்கியமாக குறிக்கப்பட வேண்டும். அவ்வாறு குறிக்கப்படுகின்ற பொழுது அது பொருத்தமான ஒரு வரைவிலக்கணமாக கூறப்படுகிறது. அப்ப இப்ப நாங்கள் கேள்வியை பார்த்தோம், கேள்விக்குரிய வரைவிலக்கணம். அதைத் தொடர்ந்து இந்த கேள்வியினை இரண்டாக வகைப்படுத்தி பார்க்கலாம். ஒன்று தனிநபர் கேள்வி, இன்னொன்று சந்தை கேள்வி. தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி என்ற இரண்டு வகையிலே அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். இந்த தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி என்ற விடயத்துக்கு நாங்கள் வரைவிலக்கணத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இங்கே தனிநபர் கேள்வி என்றது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தினுள், இங்கேயும் பாருங்கள், வரைவிலக்கணம் கூறப்படுகின்ற பொழுது அதுக்கான சில எண்ணக்கருக்கள் இங்கே முக்கியமானவையாக இருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தினுள் கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய காரணிகள் மாற்றமடையாத நிலையில், அப்ப இங்கேயும் ஏனைய காரணிகள் என்பது முக்கியமாக இடம்பெறுகிறது. பண்டத்தின் பல்வேறு விலைகளில், வெவ்வேறுபட்ட விலைகளில் அல்லது பல்வேறு விலைகளில் என்று சொல்லலாம், சந்தையில் உள்ள கொள்வனவாளர் ஒருவரினால், இதுதான் தனிநபர் கேள்வியை வேறுபடுத்தி காட்டுகின்ற முக்கியமான விடயம். சந்தையில் உள்ள ஒரு நபரினால், கொள்வனவாளர் ஒருவரினால் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறுபட்ட தொகைகள், கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறுபட்ட தொகைகள். அப்ப வரைவிலக்கணத்திலே கூறப்படுகின்ற அந்த எண்ணக்கருக்கள் முக்கியமாக இருக்கின்ற அதே நேரத்திலே தனிநபர் கேள்வி என கூறப்படுகின்ற பொழுது சந்தையில் உள்ள கொள்வனவாளர் ஒருவரினால் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறுபட்ட தொகைகள் என்று கூறப்பட வேண்டும். சரி பிள்ளைகள், நாங்கள் தனிநபர் கேள்விக்குரிய வரைவிலக்கணம் பார்த்தோம். இப்போது அந்த தனிநபர் கேள்வியினை தீர்மானிக்கும் காரணிகள், தனிநபர் கேள்வியினை தீர்மானிக்கும் காரணிகள், குறிப்பிட்ட பொருளின் விலை, குறிப்பிட்ட பண்டத்தினுடைய விலை Px என்று பாவித்திருக்கின்றோம். X பொருளினுடைய விலை, பிரைஸ் ஆஃப் X. இரண்டாவது தொடர்புடைய பண்டங்களின் விலைகள், பதிலீட்டு பண்டங்கள், இணைப்பு பண்டங்கள் என்று சொல்லி குறிப்பிட்ட பண்டத்தோடு தொடர்புடைய பண்டங்கள் இருக்கின்றன. அந்த தொடர்புடைய பண்டங்களின் விலைகள் இந்த தனிநபர் கேள்வியினை தீர்மானிப்பதாக, தனிநபர் கேள்வியில் செல்வாக்கு செலுத்துவதாக இருக்கும். அதே போல மூன்றாவது விடயம் நுகர்வோர் வருமானம். நுகர்வோர் வருமானம், அதே போல நுகர்வோனின் சுவை மற்றும் எதிர்பார்க்கை, EX எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்க்கைகள். இதே போல ஏனைய காரணிகள், இந்த அதர்ஸ் என்று சொல்றோம், அதர் ஃபேக்டர். இந்த ஏனைய காரணிகள் என்பதும் முதல் குறிப்பிட்ட அந்த ஏனைய காரணிகள் என்றதோட தொடர்பு படுத்த வேண்டாம். இதிலே குறிப்பிட்ட பண்டத்தின் விலை, தொடர்புடைய பண்டங்களின் விலைகள், நுகர்வோர் வருமானம், நுகர்வோனின் சுவை,
எதிர்பார்க்கை அப்ப இவை தனிநபர் கேள்வியினை தீர்மானிக்கும் காரணிகள் என பார்க்கின்றோம். பாருங்கள், தனிநபர் கேள்வியினை நாங்கள் அட்டவணை மூலமாகவும் வரைபட ரீதியாகவும் சமன்பாட்டு வடிவிலும் காட்டலாம். பாருங்கள், அட்டவணை Px QDX A QDX B QDX A என்பது தனிநபருடைய A நபரனுடைய கேள்வியை குறிக்கும். QDX B என்பது B நபரனுடைய கேள்வியை குறிக்கும். அப்ப குறிப்பிட்ட பொருளின் விலை 10 ரூபாவாக உள்ள போது A நபர் 200 அலகுகளை நுகர்ந்து கொள்கின்றார், B நபர் 100 அலகுகளை நுகர்ந்து கொள்கின்றார். அவ்வாறு 20 ரூபாவாக விலை உயர்கின்ற போது 100 அலகுகளை A நபரும் 50 அலகுகளை B நபரும் நுகர்வு செய்து கொள்கின்றார்கள். எனவே விலை அடிப்படையில் A நபரனுடைய அட்டவணையை நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். அதே போல B நபரனுடைய அட்டவணை இந்த Px ஓட B நபரனுடைய அட்டவணையை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அப்ப A நபருக்கும் B நபருக்கும் தனித்தனியே அட்டவணைகள் மூலமாக தனிநபர் கேள்வியினை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது பாருங்கள், வரைபட ரீதியாக நாங்கள் காட்டலாம். இது A நபருக்குரிய வரைபடம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதே போல பக்கத்திலே B நபருக்குரிய வரைபடம் தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், A நபர் 10 ரூபாய் விலையில் 200 அலகுகளையும் 20 ரூபாய் விலையில் 100 அலகுகளையும் கொள்வனவு செய்கின்றார். விலை அதிகரிக்கின்ற பொழுது கொள்வனவை குறைத்து கொள்கின்றார்கள். 10 ரூபாய் விலையில் 200 அலகுகளும் 20 ரூபாய் விலையில் 100 அலகுகளும் மட்டும் இங்கே நுகர்வு செய்யப்படுகின்றது A நபரினால். அவ்வாறே B நபரை பொறுத்தவரையில் 10 ரூபாய் சந்தையில் விலை காணப்படுகின்ற பொழுது 100 அலகுகளை கொள்வனவு செய்கின்றார். 20 ரூபாவாக விலை உயர்கின்ற பொழுது 50 அலகுகளை கொள்வனவு செய்கின்றார். எனவே வரைபட ரீதியாக அட்டவணையில் உள்ளதை நாங்கள் வரைபடத்திலே தனிநபர் கேள்வியாக காட்டலாம். இன்னும் பாருங்கள் பிள்ளைகள், சமன்பாட்டு வடிவிலே இங்கே கூறப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வடிவம் சமன்பாட்டு வடிவம். அந்த தரப்பட்ட அட்டவணைக்கான சமன்பாடாக இவை அமைகின்றன. A நபருக்குரிய சமன்பாடு. A நபருக்குரிய சமன்பாட்டை நாங்கள் பார்த்தால் சமன்பாடு QDX A நபருக்குரிய தொகை A சய VP என்ற வடிவத்தினால் காட்டப்படுகிறது. QDX A சமன் A சய VP என்ற வடிவத்தினால் காட்டப்படுகிறது. இதிலே B என்பது சரிவை குறிக்கிறது, கோட்டின் சரிவை குறிப்பதனால் அதனை நாங்கள் டெல்டா QDX என் கீழ் டெல்டா PX என்று காட்டலாம். டெல்டா QDX இன் கீழ் டெல்டா PX என்று B ஐ காட்டலாம். எனவே அந்த நாங்கள் மேலே குறிப்பிட்ட அட்டவணையிலே பாருங்கள், 10 ரூபாய் விலையில் 200 அலகுகளை நுகர்வோன் கொள்வனவு செய்கின்றார். அப்ப 200 அலகுகளை QDX A ஆகவும் 200 அலகுகளை நாங்கள் QDX A ஆகவும் அது சமன் A சய டெல்டா QD டெல்டா P தர 200 அலகுகளுக்கான விலை 10 ரூபாவை பிரதியிட வேண்டும். எனவே 200 சமன் A சய தொகை மாற்றம் டெல்டா QDX
கேள்வி தொகை மாற்றம் 100ஆக இருக்கின்றது. விலை மாற்றம் 10ஆக இருக்கின்றது. எனவே 100 × 10 தர 10 என்று சமன்பாட்டை நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். அது சமன், நீங்கள் அங்கே பார்த்தீங்கள் என்றால் 200 சமன் A சய நாங்கள் B ஐ கண்டிருக்கின்றோம். 10ஆல 100ஐ பிரித்தால் 10 தர 200 அலகுகளுக்கான விலை. இப்போ 10 தர 10 100, அப்ப சய 100 அவ்வாறு இருக்கும். A அவ்வாறு வருகிறது. 200 சமன் A சய 100 என காட்டப்படுகிறது. இப்போ சமன்பாட்டிற்கு வலது பக்கமாக, சமனுக்கு வலது பக்கமாக இருக்கின்ற சய 100 சமனுக்கு இடது பக்கமாக கொண்டு வருகின்ற பொழுது சக 100ஆக மாற்றமடைகிறது. எனவே A சமன் 200 சக 100, அது சமன் A சமன் 300 என்ற விடயத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம். A சமன் 300 என்ற பெருமானத்தை நாங்கள் கண்டுகொள்கின்றோம். எனவே QDXA சமன் A சய BP என்ற வடிவத்தில் உள்ள சமன்பாட்டுக்கு நாங்கள் அதை பிரதியிடுவோமாக இருந்தால் QDXA சமன் 300 சய 10P என்று வருகிறோம். ஆகவே 300 சய 10P என்ற வடிவத்துக்கு அது இடம்பெறுகிறது. அப்ப A நபரனுடைய சமன்பாடு, A நபரனுடைய கேள்வி அட்டவணை, அதே போல A நபரனுடைய கேள்வி வளை, இப்போது A நபரனுடைய கேள்வி சமன்பாடு. இவ்வாறு நாங்கள் B நபருக்கு பார்த்தோமாக இருந்தால் B நபரனுடைய சமன்பாடு, அதிலையும் QDXB சமன் A சய BP என்ற வடிவத்தில் அந்த கேள்வி சமன்பாடு காணப்படுகிறது. QDXB சமன் A சய BP என்ற வடிவத்தில் அந்த சமன்பாடு இடம்பெறும். இங்கேயும் பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் B என்றதற்கு பதிலாக டெல்டா QDX இன் கீழ் டெல்டா PX என்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். எனவே நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல B நபர் 10 ரூபாய் விலையில் 100 அலகுகளை கொள்வனவு செய்கின்றார் என்று அட்டவணையில் காட்டியிருந்தோம். எனவே 10 ரூபாய் விலைக்குரிய 100 அலகுகளை QDX ஆக கருதி விலைக்கு பதிலாக நாங்கள் 10 ரூபாவை பிரதியிடுகின்றோம். இப்போது QDX டெல்டா QDX இன் கீழ் டெல்டா PX என்பதற்கு நாங்கள் டெல்டா QDX என்பது கேள்வி தொகையில் ஏற்பட்ட மாற்றம். அதாவது B நபர் 10 ரூபாய் விலையில் கொள்வனவு செய்யப்படுகின்ற 100 அலகுகளை கொள்வனவு செய்கின்றார். 20 ரூபாய் விலையில் 50 அலகுகளை கொள்வனவு செய்கின்றார் என அட்டவணையில் காட்டியிருந்தோம். எனவே கேள்வி தொகையில் ஏற்பட்ட மாற்றம் 100க்கும் 50க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 50. அதே போல 10 ரூபாய் விலைக்கும் 20 ரூபாய் விலைக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் டெல்டா PX 10. இதை நாங்கள் சுருக்கினமாக இருந்தால், அதாவது 10 ரூபாவால் 50 அலகுகளை சுருக்குகின்ற பொழுது 5 என்ற B யின் பெருமானம் இடம்பெறுகிறது. B யினுடைய பெருமானம் 5. எனவே 100 சமன் A சய 5 தர 10, அது சமன் 100 சமன் A சய 50 என இடம்பெறுகிறது. இங்கேயும் பாருங்கள் பிள்ளைகள், சமனுக்கு வலது பக்கமாக இருக்கின்ற சய 50ஐ சமனுக்கு இடது பக்கமாக நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது சக 50ஆக மாற்றமடைந்து A யின் பெருமானம் 150ஆக இடம்பெறுகிறது. A யின் பெருமானம் 150. ஆகவே நாங்கள் QDXB சமன் A சய BP என்பதில் பிரதியிட்டு பார்ப்போமாக இருந்தால் QDXB சமன் 150 சய 5P என இங்கே இடம்பெறுகிறது. பாருங்கள் பிள்ளைகள், B நபரனுடைய தனிநபர் சமன்பாடு, தனிநபர் கேள்வி சமன்பாடு
QDXB சமன் 150/5B என இடம்பெறும். அப்போ நாங்கள் கேள்வியினை தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி என பார்க்கலாம். தனிநபர் கேள்வியினை நாங்கள் அட்டவணை, வரைபடம், சமன்பாடு என்பவற்றின் மூலம் காட்டலாம். இது வினாக்களுக்கு வருவது, ஆகவே நாங்கள் அதனை பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் சந்தை கேள்வி. சந்தை கேள்வியினை பார்க்கிறோம். இந்த தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி என வகைப்படுத்தப்படுகின்ற பொழுது இப்போது நாங்கள் தனிநபர் கேள்வியினை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சந்தை கேள்வி என்பதை பார்க்கிறோம். சந்தை கேள்வி என்றால் என்ன? அதுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வரைவிலக்கணம், குறிப்பிட்ட காலத்தினுள் கேள்வியில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஏனைய காரணிகள் மாற்றமடையாத நிலையில் குறிப்பிட்ட பண்டத்தின் பல்வேறு விலைகளின் கீழ் சந்தையில் உள்ள சகல கொள்வனவாளர்களினாலும் என்றது இங்க முக்கியத்துவம் பெறுகிறது. சந்தை கேள்வியில சந்தையில் உள்ள சகல கொள்வனவாளர்களினாலும் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறு தொகைகள் சந்தை கேள்வி என அழைக்கப்படுகிறது. இங்க பாருங்க பிள்ளைகள், தனிநபர் கேள்விக்கும் சந்தை கேள்விக்கும் அந்த டெபினிஷனில் என்ன வித்தியாசம் என்றால், தனிநபர் கேள்வியிலே பார்க்கின்றோம் சந்தையில் உள்ள தனி ஒரு கொள்வனவாளரினால், தனி ஒரு நபரினால் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற என்ற விடயத்தை காட்டுகின்றோம். சந்தை கேள்வியிலே அதே டெபினிஷன் சொல்லப்படுகின்ற இடத்திலே ஒரு சின்ன வேறுபாடு, சந்தையில் உள்ள சகல கொள்வனவாளர்களினாலும் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற என்ற அந்த விடயம் மிக முக்கியமானதாக இருக்கு. இப்ப இந்த வகையிலே சந்தை கேள்வியை நாங்கள் வரைவிலக்கணப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த இன்வெர்டர் காமாவிலே சந்தை கேள்வி என்றால் என்ன என்ற விடயம் கூட்டப்பட்டிருக்கு. என்னொன்று பாருங்கள், தனிநபர் கேள்விகளினுடைய கூட்டுத்தொகை சந்தை கேள்வியாக அமைகின்றது. தனிநபர்களினால் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற தொகைகளின் கூட்டுத்தொகை, இதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தனிநபர் கேள்விகளின் கூட்டுத்தொகை சந்தை கேள்வியாக அமைகிறது. தனிநபர் கேள்வியை பார்த்தது போல சந்தை கேள்வியையும் நாங்கள் சமன்பாடு, அட்டவணை, வரைபடம் என்பவற்றின் மூலம் காட்டலாம். பாருங்கள், இங்கே அட்டவணையிலே QDXA குறிப்பிட்ட சந்தை விலையில் 10 ரூபாய் 20 ரூபாய் விலையில் ஏ நபர் கொள்வனவு செய்கின்ற தொகை காட்டப்பட்டிருக்கிறது. பி நபர் கொள்வனவு செய்கிற தொகை காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டு தனிநபர்களினுடைய கூட்டுத்தொகை சந்தை கேள்வியாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ 10 ரூபாய் விலையில் தனிநபர்களின் கூட்டுத்தொகையாகிய சந்தை கேள்வி 300 அலகுகள், 10 ரூபாய் விலையில் 300 அலகுகளாக இருக்கு. 20 ரூபாய் விலையில் தனிநபர் ஏ நபரனுடையதும் பி நபரனுடையதும் கேள்விகளின் கூட்டுத்தொகையாகிய 150 அலகுகள் காட்டப்படுகிறது. இது அட்டவணையிலே தனிநபர் கேள்விகளின் கூட்டுத்தொகையாகிய சந்தை கேள்வி காட்டப்படலாம். வரைபடம் மூலம் காட்டுவோமாக இருந்தால் இதிலே 10 ரூபாய் விலையில் சந்தை கேள்வி 300 அலகுகளாக இருக்கு. 20 ரூபாய் விலையிலே 150 அலகுகளாக இருக்கு. எனவே சந்தை கேள்வி என்பது தனிநபர் கேள்விகளின் கூட்டுத்தொகையாக இங்கே அமைகின்றது. வரைபடத்திலும் அவ்வாறு அமைகின்றது. அதே போல பாருங்கள் பிள்ளைகள், சமன்பாட்டின் மூலம் நாங்கள் காட்டலாம் என்று குறிப்பிட்டிருந்தோம். இதிலே முதலாவது சமன்பாடு நாங்கள் தருகின்றோம்.
QDX ஏயினுடைய சமன்பாடு. ஏ என்ற நபரினுடைய கேள்வி சமன்பாடு நாங்கள் முன்னரே காட்டியிருந்தோம். தனிநபர் கேள்வி சமன்பாடு 300/10p. இது முதலாவது சமன்பாடாக கருதும். இரண்டாவது QDXB என்பவருடைய XB என்பவருடைய கேள்வி சமன்பாடு. QDXB சமன் 150/5p. இது இரண்டாவது சமன்பாடு. சந்தையிலே இரண்டு நபர்கள் தான் இருக்கின்றார்கள் என கருதி கொண்டு இரண்டு தனி நபர்களுடைய கூட்டுத்தொகை இரண்டையும் கூட்டி விட்டமாக இருந்தால் சந்தை சமன்பாடு பெறப்படுகிறது. இங்கே காட்டப்படுகிறது 1/2. இவ்வாறு மூன்றாவது சி நபர் இருந்தால் 1/2 எத்தனை தனிநபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை தனிநபர்கள் சமன்பாடுகளின் கூட்டுத்தொகை சந்தை சமன்பாடாக இடம்பெறும். எனவே இங்கே QDXM அதாவது மார்க்கெட் சந்தை கேள்வி சமன் 450/15p என இடம்பெறுகிறது. இந்த தனிநபர்களுடைய ஏகளின் கூட்டுத்தொகை சந்தை கேள்வி சமன்பாட்டினுடைய ஏ ஆக அமையும். அதே போல தனிநபர்களுடைய இந்த பி என்று சொல்லப்படுகின்ற சரிவுகளின் கூட்டுத்தொகை சந்தை கேள்வி கோட்டின் சரிவாகிய பி ஆக அமையும். ஆக இந்த சந்தை கேள்வி என்பதனையும் நாங்கள் அட்டவணை மூலமாக வரைபடம் அடிப்படையில் சமன்பாட்டு அடிப்படையிலும் காட்டலாம். சரி பிள்ளைகள், சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள். இப்போது நாங்கள் சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் பிள்ளைகளே இதிலே கவனம் செலுத்தினால் மிக இலகுவாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். பாருங்கள், சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் என்பதிலே குறிப்பிட்ட பண்டத்தின் விலை. தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளில் பல விஷயங்கள் இங்கே இருக்கிறது. ஒரே ஒரு விடயம் சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளில் வேறுபட்டிருக்கிறது. அதை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். பாருங்கள், குறிப்பிட்ட பண்டத்தின் விலை Px, தொடர்புடைய பண்டங்களின் விலைகள் Pn, நுகர்வோர் வருமானம், நுகர்வோனின் சுவை, எதிர்பார்க்கைகள் எக்ஸ்பெக்டேஷன், ஏனைய காரணிகள் என்று சொன்னோம் தனிநபர் கேள்வி. இங்கே ஒரு வித்தியாசமானது ஒன்று, நுகர்வோர் தொகையும் அதன் கட்டமைப்பும் என்னென்ற குறியீட்டால காட்டப்படுவது. எனவே தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளுக்கும் சந்தை கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளுக்கும் இடையிலான வேறுபாடு ஒன்றே ஒன்று, இந்த நுகர்வோர் தொகையும் அதன் கட்டமைப்பும் என்ற வேறுபாடு மட்டும்தான். தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளை நீங்க சொல்லுகின்ற பொழுது இந்த நுகர்வோர் தொகையும் அதன் கட்டமைப்பும் என்ற விடயம் இடம்பெறாது. சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளை நீங்கள் வரையறுக்கின்ற போது அல்லது வினாக்களுக்கு பதிலளிக்கின்ற பொழுது நுகர்வோர் தொகையும் அதன் கட்டமைப்பும் என்ற விடயம் நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். எனவே இங்கே நாங்கள் சந்தை கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் 7 வகையாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நுகர்வோர் தொகையும் கட்டமைப்பும் என்பது இங்கே பிரதானமாக பார்க்கப்பட வேண்டும். அது தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கின்ற பொழுது உள்ளடக்கப்படுவது இல்லை, சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணியாகும். இதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், இப்போது தனிநபர் கேள்வி சார்பு, சந்தை கேள்வி சார்பு இரண்டையும் நான் போட்டிருக்கின்றேன். ஏனென்றால் தனிநபர் கேள்வி சார்புக்கும் சந்தை கேள்வி சார்புக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன வேறுபாடு இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். நுகர்வோர் எண்ணிக்கை அதன் கட்டமைப்பு என்ற விடயம். பாருங்கள், குறிப்பிட்ட பண்டம் ஒன்றின் தனிநபர் கேள்விக்கும் அந்த கேள்வியினை தீர்மானிக்கின்ற காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பினை ஒரு சமன்பாடாக முன்வைத்தல் தனிநபர் கேள்வி சமன்பாடாகும் அல்லது கேள்வி சார்பாகும் என்று சொல்லலாம். தனிநபர் கேள்விக்கும் அந்த தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளுக்கும் அனைத்து காரணிகளையும்
அதுக்கு இடையிலான தொடர்பை ஒரு சமன்பாடு ரீதியாக முன்வைத்தல். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், QDX சமன் தொழிற்பாடு ஃபங்க்ஷன் Px எக்ஸ் பொருளின் விலையினால் தீர்மானிக்கப்படுவது, தொடர்புடைய பண்டம் Pn தீர்மானிக்கப்படுவது, y வருமானத்தால், டேஸ்ட் சுவையினால், எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கையினால், அத காரணிகள் ஏனைய காரணிகளினால் இந்த QD தீர்மானிக்கப்படுகிறது. எனவே ஒரு கேள்வி அந்த சமன்பாட்டு வடிவிலே கூறப்படுகின்ற ஒரு சார்பு இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அதே போல சந்தை கேள்வி சார்பை பார்த்தீர்களாக இருந்தால் குறிப்பிட்ட பண்டம் ஒன்றின் சந்தை கேள்விக்கும் அங்கே குறிப்பிட்டோம் தனிநபர் கேள்விக்கும் இடையிலே என்று சொல்லி, இங்கே சந்தை கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கின்ற காரணிகளுக்கும் அனைத்து காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பினை ஒரு சமன்பாடாக முன்வைத்தல் சந்தை கேள்வி சார்பு ஆகும். இங்கேயும் QD சமன் தொழிற்பாடு ஃபங்க்ஷன் Px Pn y டேஸ்ட் T எக்ஸ்பெக்டேஷன், இதிலே நம்பர் ஆஃப் கன்சியூமர் அதான் என் என்ற குறியீடால் காட்டப்படும் சந்தையில் உள்ள நுகர்வோர்களும் அதன் கட்டமைப்பும், அடுத்தது அதர்ஸ். இப்போ இதுல சின்ன ஒரு வேறுபாடு பாருங்கள், தனிநபர் கேள்வியை சார்புக்கும் சந்தை கேள்வி சார்புக்கும் இடையிலே இந்த நுகர்வோர் எண்ணிக்கையும் அதன் கட்டமைப்பும் என்ற விடயம் வேறுபாடாக இருக்கிறது. அப்போ நாங்கள் பார்த்தோம் சந்தை கேள்வி தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி சார்பு தனிநபர் கேள்வி சார்பு, சந்தை கேள்வி அட்டவணை தனிநபர் கேள்வி அட்டவணை, இவ்வாறு சந்தை கேள்வியையும் தனிநபர் கேள்வியையும் வேறுபடுத்தி பார்க்கலாம். அடுத்து சொல்ல போறோம் பிள்ளைகள், இந்த தனிநபர் கேள்வி சந்தை கேள்வி என்பவை நாங்கள் அட்டவணை ரீதியாக வரைபட ரீதியாக எல்லாம் பார்த்திருந்தோம். அவை கேள்வி விதி அடிப்படையிலே கூறப்படுவதாக இருக்கிறது. கேள்வி விதி, கேள்வி விதி என்றால் என்ன என்று பரீட்சையிலே வினாக்களாக கூட வந்திருக்கிறது. அந்த கேள்வி விதிக்குரிய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் கேள்வியில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளில் பொருளின் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத நிலை, மாற்றமடையாத நிலையில் குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையே காணப்படுகின்ற எதிர்கணிய தொடர்பு, இது பிரதானமான காணப்படக்கூடிய எதிர்கணிய தொடர்பு கேள்வி விதி என அழைக்கப்படுகிறது. அப்போ இங்கேயும் எடுகோளாக சொல்லப்படுற விடயம் என்னவென்றால், குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் கேள்வியில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளில் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாற்றமடையாதவை, இது சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன் கேட்கப்படுகின்ற தொகைக்கும் இடையே எதிரான தொடர்பு காணப்படும். விலை அதிகரிக்கின்ற பொழுது கேள்வி தொகை குறையும், விலை குறைகின்ற பொழுது கேள்வி தொகை அதிகரிக்கும் என்கின்ற அந்த எதிர்கணிய தொடர்பு இங்கே கூறப்படுவதுதான் கேள்வி விதி ஆகும். ஆக இந்த கேள்வி விதி கூறப்படுகின்ற பொழுது கையாளப்படுகின்ற இடுகோள்கள் எவை என்று பார்க்கலாம். கேள்வியாக கூட நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். கேள்வி விதிக்கான இடுகோள்கள்: ஒன்று, குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் விலையும் கேள்வித்தொகையும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் பொருளின் விலையும் கேள்வித்தொகையும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. இரண்டாவது, விலை தவிர்ந்த கேள்வியில செல்வாக்கு செலுத்துகின்ற அந்த ஏனைய காரணிகள் மாற்றமின்றி இருத்தல். விலை தவிர்ந்த அந்த கேள்வியில செல்வாக்கு செலுத்துகின்ற ஏனைய காரணிகள் மாற்றமின்றி இருப்பது இரண்டாவது எடுகோளாக கருதப்படும். மூன்றாவது, அந்த பண்டம்
ஒரு சாதாரண பண்டமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். சாதாரணமாக நுகருகின்ற பொருட்களை நீங்கள் கேள்வி விதி கூறப்படுகின்ற பொழுது அதை சாதாரண பண்டமாக கருதி கொள்ள வேண்டும். நான்காவது, பகுத்தறிவுள்ள கொள்வனவாளரின் நடத்தை கருத்தில் கொள்ளப்படுகிறது. பகுத்தறிவுள்ள கொள்வனவாளரின் நடத்தை. பகுத்தறிவுடைய கொள்வனவாளன் சந்தையிலே பார்த்தால் பொருளின் விலை அதிகமாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய வருமானத்தை பயன்படுத்தி கொள்வனவு செய்யக்கூடிய அளவை குறைத்துக் கொள்கின்றான். விலை குறைவாக இருக்கின்ற பொருட்களை தரமான பொருட்களாக இருந்தால் அவற்றின் கொள்வனவை அதிகரித்துக் கொள்கின்றான். எனவே பகுத்தறிவுடைய நுகர்வோனுடைய நடத்தை தான் இங்கே கருத்தில் கொள்ளப்படும். எனவே கேள்வி விதிக்கான எடுகோள்கள் 4 வகையான 4 எடுகோள்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த கேள்வி விதியை பிள்ளைகள் கேள்வி விதியை பார்த்திருந்தோம். கேள்வி விதியை கூறுவதற்கான எடுகோள்களை பார்த்திருந்தோம். அடுத்து கேள்வி விதியை முன்வைக்கக்கூடிய முறைகள் கேள்வி பட்டியல் மூலம் காட்டலாம், கேள்வி வளை மூலம் காட்டலாம், கேள்வி சமன்பாடு மூலம் காட்டலாம். நாங்கள் முன்னர் தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி பார்க்கின்ற பொழுது இந்த 3 வடிவத்திலேயும் பார்த்தோம். இப்போ அது கேள்வி விதிக்கு அமைவாக இருக்க வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், கேள்வி பட்டியல் என்பது கேள்வி பட்டியல் அல்லது கேள்வி அட்டவணை. கேள்வி என்பதற்கு என்ன வரவிலக்கணம் கூறினோமோ அதே வரவிலக்கணம் இங்கேயும் இடம்பெறுகிறது. குறிப்பிட்ட காலத்தினுள் கேள்வியில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஏனைய காரணிகள் நிலையாக இருக்க, மாறாதிருக்க என்றும் பாவிக்கலாம். நிலையாக இருக்க, குறிப்பிட்ட பண்டத்தில் காணப்படக்கூடிய குறிப்பிட்ட பண்டத்தின் வெவ்வேறு விலைகளில் கொள்வனவாளர்களினால் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற வெவ்வேறு தொகைகள், பல்வேறு தொகைகள், பல்வேறு விலைகளில் பல்வேறு தொகைகள், கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறு தொகைகளை அந்த கேள்வி என்று சொல்லுகிறோம் வரவிலக்கணம். அதனை காட்டுகின்ற பட்டியல் கேள்வி பட்டியல் ஆகும். இப்ப கேள்வி என்றால் என்ன, அந்த வரவிலக்கணத்தை குறிப்பிட்டு அந்த கேள்வியினை காட்டுகின்ற பட்டியல் அல்லது அட்டவணை கேள்வி பட்டியல் என குறிப்பிடலாம். அப்ப கேள்வி பட்டியல் என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த கேள்வி பட்டியலை நாங்கள் இது அட்டவணை ரீதியாக காட்டுகின்றோம். குறிப்பிட்ட பண்டத்தின் விலை Px, குறிப்பிட்ட பண்டத்தின் அந்த எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி அளவு QDX. இந்த இடத்திலே விலை அதிகரித்து செல்கின்ற பொழுது கேள்வி அளவு குறைந்து செல்கின்றது. விலை அதிகரித்து செல்கின்ற பொழுது கேள்வி அளவு குறைந்து செல்கிறது. விலை குறைந்து செல்கின்ற பொழுது கேள்வி அளவு அதிகரிக்கின்றது. இது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பை காட்டும். எனவே அது கேள்வி விதியை குறிக்கிறது. கேள்வி விதி அடிப்படையில் இந்த கேள்வி அட்டவணை விளக்கப்படுகிறது. பாருங்கள், கேள்வி அட்டவணையை பார்த்தோம். தொடர்ந்து கேள்வி வளையை பார்க்கலாம். பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், கேள்வி அட்டவணை, கேள்வியை காட்டுகின்ற அட்டவணை. அதே போல கேள்வி வளை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கேள்வி என்பதை வரவிலக்கணப்படுத்தி அந்த கேள்வியை தொடர்புபடுத்தி வரையப்படுகின்ற வளை கேள்வி வளை ஆகும். ஆகவே குறிப்பிட்ட காலப்பகுதியில் கேள்வியில் செல்வாக்கு செலுத்த ஏனைய காரணிகள் மாறாதிருக்க எடுகோள் சொல்லப்படும். ஏனைய காரணிகள் நிலையாயிருக்க சொல்லலாம். ஏனைய காரணிகள் மாறாதிருக்க, குறிப்பிட்ட பண்டத்தின் பல்வேறு விலைகளின் கீழ் கொள்வனவாளரால் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற
பல்வேறு தொகைகளை தொடர்பு படுத்தி வரையப்படுகின்ற வளை கேள்வி வளையா. இப்ப கேள்வி என்றால் என்ன, அதை வரைவிலக்கணப்படுத்தி அந்த பல்வேறுபட்ட தொகைகளுக்கு இடையிலான தொடர்பினை காட்டுகின்ற வளை கேள்வி வளை என வரைவிலக்கணத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த வகையில் இங்கே கேள்வி வளை தரப்பட்டிருக்கின்றது. நிலைக்குத்தச்சிலே விலை ரூபா அடிப்படையில் தரப்பட்டிருக்கிறது. தொகை கிடையச்சிலே தரப்பட்டிருக்கின்றது. 10 ரூபாய் விலையில் 300 அலகுகளும், 20 ரூபாய் விலையில் 200 அலகுகளும், 30 ரூபாய் விலையில் 100 அலகுகளும் நுகரப்படுகிறது. அப்ப இங்கே விலை அதிகரிக்க அதிகரிக்க கேள்வித்தொகை குறைந்து செல்வதனை இந்த வளை காட்டுகின்றது. கேள்வி வளையும் கேள்வி விதிக்கு அமைவாக வரையப்படுது. விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிர் சார்பு காட்டப்படுகின்றது. எனவே கேள்வி விதியை நாங்கள் வளை அந்த அடிப்படையிலும் காட்டலாம்.